லாஸ்ட் வீடியோல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீகேப் கொடுக்குறோம். அவங்க 10 பேரும் அந்த பாட்டியும் சேர்த்து 11 பேரும் அவங்க தானாதான் இந்த தூக்கு கயிறை போட்டு சூசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமராலே வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம போலீஸ் வந்து இந்த 11 டைரிஸையும் மீத்திருக்காங்க. சோ இந்த வீடியோல அந்த டைரிஸ்ல என்ன எழுதி இருக்கு, அவங்க எதுக்கு இப்படி சூசைட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையும் தான் டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் கிரிப்ட். சோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த நாராயணி தேவியோட ஹஸ்பண்டான போபால் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காரு. 2007 இவர் வந்து நேச்சுரலா இறந்து போயிட்டாங்க. அதாவது எந்த ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதுவும் இல்ல, நேச்சுரலா இறந்து போயிட்டாங்க. 2007 இறந்து போயிட்டாங்க. சோ அதுக்கு தொட்ட அடுத்து இந்த லாலிட்க்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவரோட வாய்ஸ் வந்து இழக்குறாங்க. கொஞ்ச நாள் அவங்க வந்து பேசாம தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் வந்து நார்மலா பேச தொடங்கிட்டாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்பா அதாவது இந்த போஹாலோட ஆத்மா வந்து என்கிட்ட பேசிச்சு, அவர் வந்து திருப்பி வரணும்னா இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும், அப்ப நம்ம பிசினஸும் அந்த மாதிரி இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணா நம்ம பிசினஸும் நல்லா போகும். அதே மாதிரி இவர் வந்து சர்டன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதாவது இந்த லாலிட் தான் இளைய பையன், லாஸ்டா இருக்கிற பையன், இவங்கிட்ட கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இப்படி இதெல்லாம் ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியும் தொடங்குறான். சோ போக போக இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன நடத்தாங்க, அவங்க அப்பா வந்து திருப்பி வருவாங்க, அவங்களோட ஆத்மா வந்து இவங்கிட்ட பேசுது, கம்யூனிகேட் பண்ணுது, அப்படி இப்படி நிறைய நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்பதுல இருந்து இந்த லாலிட் சொல்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க பிளைண்டா நம்பையும் தொடங்கிட்டாங்க. அதனால 2007 இருந்து 2018 வரை, அதாவது 11 வருஷம், கிட்டத்தட்ட இந்த 11 வருஷம் இந்த லாலிட் சொன்னதை கேட்டுதான் இந்த ஃபேமிலியே ஃபுல்லாவே இயங்கிச்சு. இவ ஏதாவது சொன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த அப்பா அதாவது இந்த கோபால் வந்து இவங்கிட்ட உண்மையாவே பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கா. அது வந்து இவனோட இல்யூஷனா கூட இருக்கலாம். ஆனா அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நம்பி அவனை ஃபாலோ பண்ணி தொடங்கிட்டாங்க. இதே மாதிரி லாலிட் ஒரு நாள் சொன்னதான் பேனியன் ட்ரீ ரிச்சுவல்ஸ். இதுல என்ன பண்ணணும்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கழுத்துல ஒரு தூக்கு கயிறு மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த பேனியன் ட்ரீல உள்ள பிரான்ச் மாதிரி இவங்க கைய பின்னாடி கட்டிட்டு காலையும் கட்டிட்டு இந்த கண்ணையும் மூடணும். அதாவது இந்த கண்ணுல மூடுற உள்ள துணி வந்து ஒரே பெட்ஷீட்ல எடுத்திருக்கிற துணி. இந்த 11 பேருமே இந்த கண்ணை மூடிய நிலைமையில தான் இந்த போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்படி கண்ணெல்லாம் மூடிட்டு அதாவது சீலிங்ல வந்து தொங்கணும். தொங்கும் போது கடவுள் தானா வந்து இவங்களை வந்து காப்பாத்துவாங்க. அந்த காப்பாத்துற நேரத்துல அவங்க தாத்தாவும் உயிரோட வந்துருவாங்க, அதாவது இந்த போபால் சிங் உயிரோட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த லாலிட் வந்து இவங்க கிட்ட, அதாவது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள மத்த 10 பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கா. இது எல்லாமே அந்த டைரியிலேயே மென்ஷன் ஆயிருக்கு. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த டைரிய போலீஸ் வந்து பாக்குறாங்க. 11 டைரி, 11 பேரு, 11 வருஷம் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த டைரிய வந்து எழுதியிருக்கா இந்த லாலிட். இந்த லாலிட் வந்து நம்பியிருக்கா. அந்த லாலிட்டோட ஒய்ஃபான டிண்டுவும் சேர்த்துதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அன்னைக்கு நைட் என்ன பண்ணிருக்காங்க, நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க வந்து ரொட்டி வந்து ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில சாப்பிடறதுக்காக 20 ரொட்டி ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த நைட்டு இன்னைக்கு சாகிறதுக்கு எதுக்கு முடிவு பண்ண போறாங்க? அவங்க எல்லாருமே நினைச்சது அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, இந்த ரிச்சுவல் பண்ணும்போது கடவுள் காப்பாத்துவாங்க, கண்ணை திறந்து விடு, அவங்க அப்பாவான போபாலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சின்ன பிள்ளைங்கல இருந்து 12 வயசு, அதாவது நான் சொன்னேன்ல 2 பசங்களுக்கு வந்து ஜஸ்ட் 12 வயசு தான், அவங்கள கூட நம்ப வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்பி இந்த ரிச்சுவல் பண்ணி எல்லாருமே காப்பாத்தப்படுவாங்க அப்படின்னு ஃபுல்லா நம்பி தான் இந்த ரிச்சுவல்குள்ள இறங்கிருக்காங்க. அதுலயுமே நான் சொன்ன மாதிரி ரொம்பவே கொடுமையான விஷயம் என்னன்னா, இவங்க 10 பேர் இறக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு கழுத்து வந்து நெறியப்படுது. அவங்களுக்கு தெரியுது நான் இறக்க போறோம், கண்ணெல்லாம் வெளியே வருது, அவங்களுக்கு ஃபுல்லாவே தெரியுது அவங்க இறக்கதான் போறாங்க. அந்த நேரத்துல இந்த பாபு, அதாவது ஃபர்ஸ்ட் பையன் இருக்காங்கல்ல, அவன் வந்து ரொம்பவே ஆரம்பிச்சிருக்கான் எப்படியாவது இந்த கட்டை வந்து கழட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ரொம்பவே லேட் ஆயிட்டா. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் இறக்கதான் போறா, இது ஜஸ்ட் ரிச்சுவல் இல்ல, உண்மையாவே நம்ம சாகதான் போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா மத்தவங்களாலையுமே காப்பாத்த முடியாத ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் சொன்ன இந்த லாட்டின் இருக்காம்ல, இவன் வந்து இவங்க ஒய்ஃபான டிண்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இது எல்லாமே பண்றாங்க. அதாவது இவங்க 11 பேரு. இந்த 11 பேர்ல ஒரு ஆள் தான் இந்த பாட்டியான இந்த 77 வயசு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கண்ணை மூட வச்சுட்டு, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஒரு சைடு கப்போர்ட கட்டி வச்சுட்டு இவங்க கண்ணையும் மூடிட்டு இவங்களா போய் சைட்ல சாயணும். அதாவது இப்படி கெட்டி வச்சுட்டு அந்த பக்கம் கபோர்டோட பேலன்ஸ் துணி வந்து அந்த பக்கம் கபோர்ட்ல இருக்கும். சோ இப்படி சாயும் போது அவங்க வெயிட் போய் அவங்க அந்த நேரத்துல அப்படி இறந்து போயிருக்காங்க. சோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த 10 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாத்தி மாத்தி அவங்களே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ஆள் கண்ணை கட்டுவாங்க, ஒரு ஆள் வந்து கையை கட்டுவாங்க, இன்னொரு ஆள் காலை கட்டுவாங்க. லாஸ்ட்ல இந்த லாட்டினும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து மாத்தி மாத்தி கட்டிட்டு இறந்து போயிருக்காங்க. இவங்க 10 பேத்துக்கும் சேர்த்து 5 ஸ்டூல் தான் வச்சிருக்காங்க. சோ
ஒரு ஸ்டூல்ல ரெண்டு பேரா நின்றுதான் ஒரே நேரத்துல இறந்து போயிருக்காங்க. சோ இது வந்து எனக்கு இந்த கேஸ் ரீட் பண்ணும்போது இமேஜின் கூட பண்ண முடியல. எப்படி, அதாவது 2018ல ஜஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாமா கூட ஒரு ரிச்சுவல் பண்ணி இப்படி எல்லாம் இறந்து போவாங்களா? அதுவும் இந்தியால இவ்வளவு ரிச்சுவல் பிலீஃப் எல்லாம் இருக்கும்னு தெரியும். ஆனா நல்ல வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி, இவங்க வந்து நல்லா படிச்சிருக்கிற ஒரு ஃபேமிலி தான். இவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி என்னால நம்பவே முடியாது. இந்த மாதிரி எல்லாம் கேஸ் நம்ம இமேஜின் கூட பண்ண மாட்டோம். ஆனா இப்படியும் கூட நடக்குது. இந்த கேஸ்ல எனக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. இவங்களோட முட்டாள்தனம், அதாவது இவன் பையன் இந்த லாட்டின் வந்து ஆக்சிடென்ட் முடிச்சிட்டு தான் இப்படி வந்திருக்காங்க. வாய்ஸ் போயிருக்கு, திருப்பி வாய்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இவங்க சொல்லும் போது இவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டெஸ்ட் போட்டுக்கணும். அதாவது இவங்க பையனுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அப்பவே தெரிய வந்திருக்கும் இதெல்லாம் இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லி தெரியாது வந்திருக்கும். அதே மாதிரி இவங்க வீட்டு பால்கனி, அதாவது இவங்க வீட்டு ஹால்ல தான் இவங்க வந்து இப்படி பண்ணிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வெளியே கரெக்டா 11 இருக்கே அப்படின்னு சொல்லி நெய்பர்ஸ் எல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு சாபக்கேடு, அதாவது 11 பில்லர்ஸ், 11 புக்கு, 11 ஆட்கள், இப்படி எல்லாமே 11 வருஷம் எல்லாமே மேட்ச் ஆறதுனால இவங்களுக்கு ஏதாவது சாபமா இருக்குமா அப்படி எல்லாமே கூட மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த டைரியில இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதாவது இந்த 15 வயசுக்கு கீழே உள்ள பசங்க எல்லாம் அதிகமா போன் யூஸ் பண்ணக்கூடாது, இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் ரிசல்ட் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணா நம்ம பிசினஸ் எல்லாம் வளரும், க்ளோசரி பிசினஸ் எல்லாமே வளரும் அப்படி இப்படின்னு சொல்லி லாட்டின் சொன்னது எல்லாமே இவங்க நம்பிருக்கே செஞ்சிருக்காங்க. இவங்க நம்பினது ஆக்சுவலா ஒரு பெரிய முட்டாள். இப்போ அந்த வீட்டுக்குள்ள அதிகமா யாரும் போறது இல்ல. அந்த வீட்டுல அது அவங்க இறந்ததுக்கு அப்புறமே அது வந்து ரொம்பவே லோ காஸ்ட்ல செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க உள்ள ஆட்கள். ஆனா நிறைய பேர் வாங்குறதுக்கு ஃபுட் ஃபார்வர்ட் வர மாட்டிக்காங்க. 2007ல இவங்க தாத்தா நார்மலா தான் இருந்திருக்காங்க, அதாவது நேச்சுரல் டெத். இதுக்கப்புறம் இவனுக்கு வந்து வாய்ஸ் போயிட்டு ரிப்பீட் வாய்ஸ் வந்த உடனே இவங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உங்க தாத்தாவோட ஆவியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இப்படி ஒரு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணி அவங்களோட வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எல்லாருமே பாக்குறீங்க, நான் லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. உங்க சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.